இயேசுவே உம்மை தியானிக்கையில் எங்கள் உள்ளம் கனியுதே. அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்தன் ஆருயிரே. பாரும் தேவா இந்நேரம் வாருமே. பாரும் தேவா இந்நேரம் வாருமே. கேட்போருக்கும் தேடுவோர்க்கும் நீ எல்லா நன்மையையும் நீரே. அன்னையும் தந்தையுமானவரே இயேசுவே எந்தன் ஆருயிரே. வாரும் தேவா இந்நேரம் வாருமே. வாரும் தேவா இந்நேரம் வாருமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. தியானத்தின் தலைப்பு புகழ்ச்சியே சோதனை. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் வசனம் 21. தேவனுடைய அழைப்பை பெற்று ஊழியத்துக்காக வருகின்ற அநேகர் பின்பு புகழ்ச்சியை விரும்பி புகழ்ச்சிக்கு பின்பாக ஓடி அழிந்து போகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்று புகழ்ச்சியே மனிதனுக்கு பெரும் சோதனையாகிறது என்பதே உண்மை. இஸ்ரவேலருக்கு எதிராக வந்து நின்று அரைக்கோவில் விடுத்த கோலியாத் என்னும் பெலிஸ்தனை எதிர்கொண்டு போர் செய்ய யாருக்குமே துணிவிருக்கவில்லை. ராஜாவாகிய சவுல் முதற்கொண்டு இஸ்ரவேலர் யாவருமே அவனது தோற்றத்தையும் அவனது சவாலையும் எதிர்கொள்ள முடியாமல் நடுங்கிய வண்ணம் இருந்தார்கள். தற்செயலாக அங்கு வந்த தாவீது சேனைகளின் கர்த்தரின் நாமத்தை நிந்திப்பதற்கு இவன் யார் என்று சொல்லி கோலியாத்தை எதிர்கொண்டு வெற்றியும் கண்டான். எல்லாருடைய பாராட்டுதலையும் பெற்றுக்கொண்டான். உடனடியாக சவுலும் கூட அவனை பாராட்டினான். பின்னர் ஸ்திரீகள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000 என்று பாடிய போது தாவீதுக்கு புகழ்ச்சி போகிறதே என்று எண்ணிய ராஜாவாகிய சவுலுக்கு மிகுந்த எரிச்சலும் பொறாமையும் உண்டானது. அன்று முதல் தாவீதை எரிச்சலுடன் சவுல் பார்த்தான். தனது புகழ்ச்சியை இப்போது தாவீது எடுத்துக்கொண்டான் என்று சவுல் தாவீது மீது கோபப்பட்டான். அதனால் தேவனுடைய அபிஷேகத்தையும் எழுந்து போனான். கர்த்தரின் ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார். பொல்லாத ஆவி சவுலுக்குள் வந்தது என்று காண்கிறோம். இன்று நம்முடைய வாழ்விலும் புகழ்ச்சியே நமக்கு சோதனையாக அமைந்து விடுகிறது. நாம் புகழ்ச்சியை தேடி ஓட வேண்டியது இல்லை. தேவனுடைய நாமத்தின் புகழ்ச்சிக்காகவே நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு இவ்வுலகில் வாழ்ந்தபோது அவர் புகழ்ச்சியை தேடி ஓடவில்லை. எல்லாவற்றிற்கும் தேவனையே மகிமைப்படுத்தி வாழ்ந்தார். நாமும் அதுபோலவே வாழ கற்றுக்கொள்வோம். புகழ்ச்சியை தேடி ஓடும்போது மற்றவர்கள் மேல் அது பொறாமையையும் போட்டி மனப்பான்மையையும் தூண்டிவிடும். அதுவே நமது வாழ்வுக்கு பெரிதான வீழ்ச்சியையும் அழிவையும் கொண்டு வந்துவிடும். ஜாக்கிரதையாயிருப்போம். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் என்று ஆண்டவர் தாமே கூறியதை சிந்திப்போமாக. லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 26. ஜெபம் செய்வோமா? அன்பின் கர்த்தாவே, மனுஷரின் புகழ்ச்சிகளில் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு அழிவை காணாதபடி உமது நாமத்தின் புகழ்ச்சிக்காகவே நாங்கள் வாழ உமது கிருபைகளை தாரும். ஆமேன்.